அனீஸ்க்கு அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஒண்ணு சோழன் வரத அனீஸ் பார்த்துடுறாங்க. "எதுக்கு தம்பி என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா அண்ணன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட வரேன். அண்ணன் இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்கவே முடியாது. எங்க யாராலயும் இருக்க முடியாது. அண்ணன் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னா சொல்லிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. உடனே அனீஸ் சோழன் கூட்டு போறாங்க வீட்டுக்கு. எங்க வீட்ல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அங்க போனா சேரன் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இங்க சோழன் இருந்துட்டு, "என்னண்ணே நீ இந்த வீட்ட விட்டு வந்துட்டேன்னா, நாங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சு நல்லா வாழ்ந்துருவோம்னு நீ நினைக்கிறியா? ஏண்ணே இப்படியெல்லாம் நினைக்கிற? இத்தன நாளா நீ எங்க பக்கத்திலேயே இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு, இப்ப எதுக்குண்ணே எங்கள விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்த? நீ இல்லாம நாங்க எப்படிண்ணே உயிரோட இருக்க முடியும் அந்த வீட்ல?" அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்துட்டு, "ஏன்டா நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க சந்தோஷமா வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, "நீ எங்க கூட இல்லாம எங்களுக்கு கல்யாணமே வேண்டாண்ணே. அப்படி ஒண்ணு நடக்கவும் வேண்டாண்ணே." அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எங்க கூட நீ இருந்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன், "வா அண்ணே நம்ம வீட்டுக்குள் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு "நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. "இல்ல நீ எங்க கூட வரணும். அங்க பல்லவன், பாண்டியன், நிலா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க நீ இல்லாததுனால. நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க சோழன் வந்துட்டு. அங்க பல்லவன், "அண்ணன் என்ன பார்த்துட்டு, என்ன இப்படி என்ன விட்டுட்டு போகணும்னு எப்படிண்ணே முடிவெடுத்தேன்? எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுட்டு இருப்பல்ல. ஏண்ணே இப்படியெல்லாம் முடிவெடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும், "அண்ணன் நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது அண்ணே. ஆஃப்டர் ஆல் ஒரு ஜோசியக்காரங்க சொன்னதுக்காக இப்படியெல்லாம் முடிவெடுப்பாங்களா? ஜோசியம்னு நீங்க நம்புறீங்களா? நம்பாம அப்புறம் எப்படி இந்த முடிவெடுத்தீங்க? அந்த நம்பிக்கையே உங்களுக்கு இல்லல்ல. இத்தன நாளா நீங்க ஜோசியம் பார்த்தா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி இப்ப திடீர்னு நம்புறீங்க? அதெல்லாம் நம்பாதீங்க அண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நானும் இந்த வீட்ல தானே இருக்கிறேன். சோழனோட பொண்டாட்டியா? அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வர பொண்ணெல்லாம் தங்க மாட்டாங்கன்னு யாருண்ணே சொன்னா?" அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "இல்லப்பா, இருந்தாலும் நீ வந்து சோழன டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கல்ல." அப்படிங்கிறாங்க. எல்லாம் இருந்துட்டு பேசாம அமைதியா இருக்கிறாங்க. சொல்ல, "அண்ணே நீங்க எங்கள விட்டு எதுக்காகவும் போகக்கூடாதுன்னே" சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.